திஸ் இஸ் நவீன் சில்வர் டைரக்டர். நிறைய பேருக்கு வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிள் தான் லீடர்ஸ். ஆர்டர் போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸ்டோர் பிக்கப். ஏன்னா நம்ம வந்து இந்த மந்த் வந்து ஆன்லைனில் ஒரு சில பேர் வந்து ஆர்டர் போல் ஒரு சில பேர் ஸ்டோர் பிக்கப் தான் கொடுத்துருப்பீங்க. அது எப்படி போடணும்னு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து செர்ச் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து வேணுமோ அதை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே காட்டும். ஆர்டரில் அந்த பொருள் செலக்ட் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மேலே அட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த அட்ரஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்கள் மேலே அட்ரஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து காட்டும். இப்போ என்னோடய அட்ரஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டோர் பிக்கப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கரண்ட் யூஸ் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்து பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஓகே, அதோட வந்து ஒர்க் ஆக மாட்டேது. ஓகே, நீங்கள் என்னென்னா இந்தியான்னு கொடுங்க. சம்டைம்ஸ் சர்வர் இஷ்யூவாக இருக்கலாம். நீங்கள் இந்தியான்னு கொடுங்க. தென் இப்போ என்னோடய பின்கோடு நான் எப்பயும் வாங்குற ஷாப்போட பின்கோடு கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்லியிருந்தேன்ட்டு இப்போ 6,118 நான் வந்து போடுறேன். போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தென் எல்லாமே இருக்குது. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இப்போ கொடுங்கேர் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன். வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ மேலே பாருங்கள் ஸ்டோர் பிக்கப் அந்த சம்திங் கோவரி கொடுங்கர் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே காட்டுது பாருங்கள். நான் அப்படியே வெளியே வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நோனி வந்து எடுத்துக்கலாம். நோனி ஓகே, நோனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன். ஒரு 6 போட்டுக்கிறேன். ஒரு 6 போட்டோம்னா ஒரு 106 பி வந்து பார்த்திங்கன்னா வந்து வருது. கரெக்டுங்களா? இப்போ இந்த 106 பி நம்ம வந்த உடனே எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு ஆர்டர் போட்டு செக் அவுட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு எப்பயும் போலங்க ரொம்பலாம் இல்லைங்க, ஆன்லைனில் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜிபேயில் அதுக்கு மாதிரி அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு போட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்க போகிறோம். ப்ரொசீட் கொடுத்துட்டு இந்த ஓடிபின்காகவும் ஓகே கொடுக்குறோம். கன்ஃபார்ம் பேன் கொடுக்குறோம். தென் பேன் கொடுக்குறோம். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இருந்த பெண்டில் இருக்கிறதுனால நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் என்ன போட்டிருந்தோம் அப்படி இருக்குது அடுத்தது. ஓகே, இப்போ நான் போட்ட ஆர்டர் வந்துச்சு. இப்போ பேன் கொடுக்குறேன். 2,946 சொல்லிட்டு காட்டுது. எஸ்ன்னு கொடுக்குறேன். பேடிஎம் போது கிளிக் பண்ணுறேன். யூபிஐ கிளிக் பண்ணி அவ்வளோதான் பேமெண்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பண்ண போகிறோம். இப்படி தான் வந்து நம்ம வந்து பண்ணி ஆர்டர்ன்றதுனா போட போகிறோம். ஓகே, நம்ம இப்படி போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வந்துடும். தென் மெயின் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஆல்ரெடி ஸ்டோர் பிக்கப்பில் தான் இருக்கும். அது நீங்கள் இல்லை ப்ரோ நான் வேறு அட்ரஸ் மாற்றணும் ப்ரோ அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோம் டெலிவரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் ஹோம் டெலிவரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வந்து இது மாதிரி வேறு இது மாதிரி ஆகும். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி சேவ் வந்து பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஹோம் டெலிவரி காட்டும். அதை கிளிக் பண்ணி ஸ்டோர் பிக்கப் நான் மாற்றணும் ப்ரோ கொடுங்கேர் வேணாம், இப்போ நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறது வந்து வேணாம் ப்ரோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஸ்டோர் பிக்கப் கிளிக் பண்ணி இப்போ எனக்கு இந்த கொடுங்கேர் பிராண்ட்ஸ் வந்து வேணாம், வேறு பிராண்ட்ஸில் நான் போடணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இல்லை ப்ரோ நான் புதுக்கோட்டையில் நான் போட்டுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா இதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ புதுக்கோட்டையோட பிராண்ட்ஸ் என்ன சம்திங் நம்ம புதுக்கோட்டையில் நிறைய பேர் வாங்குவோம். புதுக்கோட்டையோட பிராண்ட்ஸ் நம்பர் என்ன? இப்போ எக்ஸாம்பிள் நான் க்ரோம் போகிறேன். க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டீஜ் புதுக்கோட்டை பின்கோட் நம்பர் அப்படின்னு போடுறேன். பின்கோட் நம்பர் ஓகே அப்படின்னு போடுறேன். இப்போ போட்ட உடனே சம்திங் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருது. இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ கீழே பாருங்கள் ஷாப்போட நம்பர் கேட்கும். ஓகே, இப்போ கண்ட்ரி கொடுக்குறேன். கண்ட்ரி கொடுத்துட்டு இதை கொடுக்குறேன். கீழே பாருங்கள் புதுக்கோட்டை பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். அவ்வளோதான். இதை நம்ம கொடுத்துட்டு அப்படி கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னாவே கண்டினியூ வந்து ஆகிடும். அவ்வளோதான். பேக் வந்துட்டோம்னா நம்ம வெளியே வந்து காட்டிடும் புதுக்கோட்டை பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆர்டர் என்னென்ன பொருள் வந்து வேணுமோ புதுக்கோட்டை போட்டுலாம். புதுக்கோட்டை கால் பண்ணி சார் இது மாதிரி போட்டிருக்கோங்க ஷாப்பில் தான், இந்த மாதிரி எனக்கு வந்து கொரியர் வந்து ஷேர் வந்து பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம். நீங்கள் ஒன்ஸ் புதுக்கோட்டை கால் பண்ணி நீங்கள் பின்கோடு கேட்டு இது மாதிரி போடுங்க, கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ டீம், தேங்க்யூ லீடர்ஸ்.